ஹலோ வலிக்கண்ணம்மா. வணக்கம் வணக்கம். இன்னைக்கு சனிக்கிழமை இரவு நேர வணக்கம். வாங்க, என்ன பண்ணுறீங்க? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? டிஃபன் அப்போதான் தோசை ஊற்றுறேன். நைட்டுக்கு டின்னர் தோசை ஆகுது. நைட்டுக்கு டின்னர் தோசை. வெங்காயம் தடவைனா கொஞ்சம் நல்லா எடுக்க வரும். எடுக்க வருதான்னு தெரியல, பார்ப்போம். எல்லாம் ஒரு லக்கில் தான் ஓடிட்டு இருக்கு. வெங்காயம் தடவாம ஊத்துறீங்களா? ஆமாம், வெங்காயம் தடவுனா இதில் சின்ன வெங்காயமாக பார்த்து எடுக்கணும். வெங்காயம் வலிக்கண்ணம்மா தட்டில் நிறைய இருக்கு வச்சுருக்கீங்க. நிறைய தான் வச்சுப்பேன். ஒரு ரேக்லேயும் ஒரு வெங்காயமா மம்மி? ஆமாம். வலிக்கண்ண மம்மி, இன்னைக்கு டே எப்படி போச்சு? இன்னைக்கு டே பரவாயில்லாமல் போச்சு. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாஸ்பிட்டல் போயிட்டு இப்போ தான் வந்தோம். வந்து தோசை ஊற்றுறேன். எங்கே மம்மி போவீங்க ஹாஸ்பிட்டல்? புதுக்கோட்டை ஹாஸ்பிட்டல். இங்கேருந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம்? இங்கேருந்து கிட்டத்தட்ட எத்தனை தூரம்? 18 கிலோமீட்டர். 18 கிலோமீட்டர். அப் அண்ட் டவுன் 36 கிலோமீட்டரு. 36 கிலோமீட்டர் வண்டியில் தான் போனோம். ஸ்கூல் இதில் பல்சரில். அங்கே எப்படி சீக்கிரம் பார்த்துட்டு வந்துட்டீங்களா? இல்லை, அவர் எல்லாம் ஒரு ஆள் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாரு. அவ்வளோ நேரத்துக்கு கதையாக சொல்கிறாரு டாக்டர்கிட்ட. கதையும் சொல்லிட்டு அவருக்கு பார்க்குறதில்ல, அவரும் ஒழிஞ்சு விட்டாரு டாக்டர். ஒவ்வொருத்தங்க வாயை திறந்தா நிறுத்தவே மாட்டேங்கிறாங்கப்பா. டாக்டர்கிட்ட போனாலும் அப்படித்தான் பண்ணுறாங்க, யார்கிட்ட போனாலும் அப்படி பண்ணுறாங்க. அது மாதிரி இந்த மந்திரிக்கிறவர்கிட்ட போனாலும் அப்படித்தான் பண்ணுவாங்க. உடுமலைப்பேட்டை இவர் இருக்காருல, சத்திரம். ஒவ்வொருத்தங்க போனாங்கன்னா அங்கே குடும்பத்தில் பேசுவாங்களோ அது என்னமோ தெரியல. இந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட காசு கொடுத்து எதுவும் பார்க்கறதுக்கு இந்த இது பார்க்க போனாக்க உள்ள கதையெல்லாம் சொல்கிறாங்க. ஏன் காசு கொடுக்குறாங்கன்னா தெரியல, ஏதுக்கு இவ்வளோ பேசுகிறாங்கன்னு தெரியல. ரொம்ப டீசெண்டாக இருக்காங்க. ஆனால் பார்த்தா டாக்டர்கிட்ட போனாலும் அம்பட்டு கதை சொல்கிறாங்க. என்ன டாக்டர் அடுத்த பேஷண்ட்டை பார்க்கணும்னு நினைக்கல, அப்படி கதை சொல்கிறாங்கப்பா. வலிக்கண்ணம்மா, ஏன் அப்படி பேச மாட்டீங்க? எனக்கெல்லாம் அப்படி பேச வராது. நம்மளும் அப்படி காலத்து அப்படின்னு நமக்கெல்லாம் அந்த அளவில் சமத்துல. நம்ம காலமும் ஓடிடுச்சு. ஒவ்வொருத்தர் அப்படியே பேச சொன்னால் அப்படியே ஒழுகி பேசுகிறாங்க. எத்தனை மணிக்கு வலிக்கண்ணம்மா போனீங்க? எத்தனை மணிக்கு போனது? 4:30 என்னமோ இங்கேருந்து போனோம். இங்கே போகும்போது 5:30 பார்த்துக்கிட்டு தான் இருந்தார் டாக்டரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் டாக்டருக்கு பசிச்சு போல 5:45 அவரே ஏதோ டிஃபன் சாப்பிட்டு 6:15 அப்புறம் பார்த்தாரு. எங்க வீட்டுக்கு போயிடுவாரா? இங்கே இருந்தாரா? இங்கே தான் இருப்பார், அங்கே தான் இருந்தார். ஆனால் அவங்களும் பாவம், ரொம்ப கஷ்டம். எந்த நேரமும் ஆஸ்பத்திரியிலே தான் இருக்காரு. ஆனால் நல்ல சம்பாத்தியம். ஆனால் பணம் மட்டும் வாழ்க்கை ஆகுமா? மனசு ரிலாக்ஸ் வேணும்னா நைட்டு 8 மணிக்கு தான் போய் படுப்பார் போல, 8 மணிக்கு தான் போவார் போல. அங்கே போனால் அங்கே ஃபேமிலிக்குள்ள என்ன பிரச்சனையோ யாருக்குண்டா எல்லாருக்குமே. நம்ம வீட்டில் போய் நிம்மதியாக தூங்குவோன்னு சொல்லுவோம். ஆமாம், ஆனால் என்னென்ன பிரச்சனை இருக்கும். ஆனால் வாழ்க்கை ஒன்றும் ஈஸியானது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உயிரோட வாழ்றதுன்னா அது மட்டும் உண்மையில நிச்சயம். உயிரோட ஒருத்தர் வாழணும்னா அது வாழ்க்கை ஒன்றும் ஈஸியானது இல்லை. என்னென்ன படித்தவங்களா இருந்தாலும் படிக்காதவங்களா இருந்தாலும் நம்ம நினைக்கிறோம் அவங்க என்ன படிச்சுட்டு சௌரியமாக தான் இருக்காருன்னு. ஆனால் அவங்களுக்கும் இருக்க 1008 பிரச்சனை. இப்போ இதெல்லாம் டாக்டர்னா இந்த திடீர்னு ஏதாவது ட்ரீட்மெண்ட் தப்பு பண்ணிட்டாங்கன்னா கஷ்டம். அது வேறு இஷ்டம். ரெண்டாவது அவர் டெய்லி இப்படி உழைக்கிறாருல, நம்மளே இப்போ அடிக்கடி போகிறோம்ல, பார்க்குறோம்ல, டெய்லி இப்படி தானே உழைக்கிறாரு பாவம். மூளைக்கு தானே வேலை, மாத்திரை மூளைக்கு. ஆமாம், மூளைக்கு வேலை இருக்குது தானே. இப்போ நம்ம ஒரு நாள் டாக்டரை வேலை பார்த்தோம்னா எப்படி? நம்மளாம் பெட்டு கண்டு போயிரு. அந்த சேரும் சாதா சேர்ல தான் உட்காந்துக்கிறாரு. ஹாஸ்பிட்டல் சூப்பரா கட்டியிருக்காரு, சேரும் சாதா சேர்ல தான் உட்காந்துக்கிறாரு. நான் சொன்னேன் பாத்தீங்களா? நான் பார்த்தேன். நல்ல சேர் வாங்கி போட்டிருக்காரு, அதுல உட்கார கூடாது இருக்கு, அதனால உட்கார மாட்டேங்கிறாரு. அவங்க டாக்டர்ஸ்க்கு தெரியும்ல, அதுல உட்கார கூடாது.
குஷன் வச்சதுல உட்காரக்கூடாது, அதுக்கு தான் இப்படி பண்ணுறாரு. இருந்தாலும் நம்மளுக்கெல்லாம் குஷன் வச்சது தானே பிடிக்கும். வாழ்க்கைங்கிறது ஈஸியான வட்டி இது கிடையாது. எனக்கு சின்ன வயசுல நான் இப்படியே போராடி வந்தேன். ஆனால் இப்போ போய் யோசிக்க யோசிக்க என்னடா அது வாழ்க்கை இவ்வளோ கடினமாக இருக்கே அப்படின்னு யோசிக்கிற மாதிரி. எந்தெந்த விதத்தில்? எல்லா விதத்துலையும் நம்ம எதுவுமே நம்ம நினைச்சபடி எதுவுமே செயல்பட முடிய மாட்டேங்குது. ஏன் ஒர்க்கு நடக்க மாட்டேங்குதா? நாளைக்கு நம்ம இந்த இடத்துக்கு போவோம்னா போனாலே நிச்சயம் அப்படிதானே இருக்கு. பிளான் கரெக்டாக பண்ணால் நடக்கும். பிளான் கரெக்டாக பண்ணால் இருந்தேன். எனக்கு என்னமோ வாழ்க்கையே இப்போ பாரமாக இருந்தது. சின்ன வயசில் அவ்வளோ தூரம் தெரியல, இப்போ வயசாக வயசாக என்னடா அது வாழ்க்கைங்கிற மாதிரி தோணும். அதுக்கு நம்ம எத்தனை தோசை ஊற்றலாண்டி? ஒரு 6-7 தோசை, சாதம் கொஞ்சம் இருக்குது. ஒரு முட்டை பரோட்டா வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை பரோட்டா சூப்பராக இருக்குன்ட்டு அதை வாங்கிட்டு வந்தோம். அது சாப்பிடலாம். வலிக்கு நம்ம முட்டை பரோட்டா டெய்லி கொடுத்தாலும் சாப்பிடுவீங்க? ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் முட்டை பரோட்டா. டெய்லி கூட அன்ஹெல்தி கிடையாது. நீங்கள் இந்த இதெல்லாம் வாங்கி சாப்பிட்றீங்கள, அதெல்லாம் பானிபூரியெல்லாம் அன்ஹெல்தி. இது வந்து ஹெல்த்தியும் கூட. ஆனால் இது பத்தாது தானே? இல்லை பத்துமா? ஒரு ஆளுக்கு ஒரு பரோட்டா போதும். 70 ரூபாய்க்கு வாங்கினோம்னா போதும். ஒரு ஆளுக்கு போதும். இந்த பானிபூரி 30 ரூபா, இது 70 ரூபா. பானிபூரிலையும் இந்த பச்சையா என்னமோ ஊற்றி குடிக்கிறாங்க, அது நான் சாப்பிட்டது இல்லை. பச்சையா என்னமோ அதில் ஓட்டைக்கு போட்டு அதில் ஊற்றி குடிக்கிற ரசமா? அதான் பானிபூரி ரசம். நம்ம சாப்பிட்றதெல்லாம் ஒரு வீடியோ மசால் பூரி. அது மசால் பூரி, அதில் பொரியெல்லாம் போட்டால் மசாலா. மசால் பூரி அதுலேயும் குழம்பு நல்லா தான் இருக்கு. அவங்க வைக்கிற குழம்பு நல்லா தான் இருக்கு. நைட்டு எதுக்கு ஹாஸ்பிட்டல் போனோம்னா, நைட்டு வந்து கை வந்து ஒரு மாதிரி சூக பிடிச்ச மாதிரி பண்ணுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது காலையில் எந்திரிக்கிறது சூக பிடிச்ச மாதிரி பண்ணுச்சு. எனக்கு கொஞ்சம் பயமாக போச்சு. அதனால திருப்பி டாக்டர்கிட்ட போனோம். அவர் கொடுக்குற டேப்லெட்டுக்காக என்னென்ன அவர் டேப்லெட்டு ஏதோ ஒரு டேப்லெட் மட்டும் சேர்த்து கொடுத்துருக்காரு. ஆனால் எனக்கு முன்னாடியெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணும். அந்த மாதிரிலாம் பண்ணும், உடனே சரியாயிடும். இப்போ அதுக்காக போனேன். அவர் அன்னைக்கு கேட்டார், நம்ம போன அன்னைக்கு உங்களுக்கு சூடு பிடிக்கிற மாதிரி இருக்காங்க. சூடு பிடிக்கிற மாதிரி இல்லை அன்னைக்கெல்லாம். இப்போ கேட்டது இதுலேருந்து இன்னைக்கு நேற்று இருந்துச்சு. அதனால தான் டாக்டர்கிட்ட போனோம் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கும் நாளைக்கு சண்டே லீவு, அதனால எதுக்கு முன்கூட்டியே போய் பார்த்துட்டு செக் பண்ணிக்கிறது நல்லது. செக் பண்ணிக்கிறது நல்லது தானே. ஆனால் வள்ளிக்கிழமை இப்போ நிறைய உங்களுக்கு வீட்டு வேலை அதிகமாக பார்க்குறனால வேர்க்கிறதுனால தான் ரொம்ப எனர்ஜியும் குறையுது, வெயிட்டும் குறையிற மாதிரி தெரியுது. பேட்டரி வாங்கணும்னு நினச்சேன், பேட்டரி வாங்கல பாரு. அந்த வெயிட் பார்க்குற மிஷினுக்கு நாளைக்கு வேண்டாம். பால் வண்டி வாங்குற இடத்துல அவருக்கு பால்காரருக்கு பால் வண்டி வந்து இறங்குது எல்லாம். என்ன அவங்க வண்டியில் இந்த புதுக்கோட்டையிலேருந்து போடுவாங்க. ஆமாம், அவங்க தான் சொல்லுவாங்க இருப்பாங்க. இன்னைக்கு தான் அவங்களுக்கு வேலையே. அவங்க ஆனால் சொல்லுவாங்க, புருஷனை முண்டாட்டி மம்மி 2 மணிக்கு 1 மணிக்கு 12 மணிக்கு எப்போ எந்த நேரம் வேணாலும் பால் வண்டி வரையில வாங்கி வச்சுக்கணும். வாங்கி வச்சுக்கிட்டா தான் நம்மளுக்கு அடுத்த நாள் சேல்ஸ். ஃபர்ஸ்ட் அதுலேயே சம்பாரிச்சுதான் ஃப்ரெண்ட்ஸு. கிராமத்தில் ஒரு வீடு கட்டியிருக்காரு, இங்கே ஒரு வீடு, சின்ன வீடு. ஆனால் 1 சென்ட் தான் இருக்கும். அதுலேயே மாடின்னு கட்டியிருக்காரு ரோட்டு மேல. கிராமத்தில் பெரிய வீடாக கட்டியிருக்காரு அவரோட சொந்த ஊர்ல. அதுலேயும் லாபம் கிடைக்கும் மம்மி. பால்லையும் நல்ல லாபம் கிடைக்கும். ஆனால் உழைச்சிக்கிட்டே இருக்கணும். உழைச்சிக்கிட்டேன்னா அந்த 2 நேரம் மட்டும், காலையிலையும் சாயந்தரம். ஆனால் இவர் சாயந்தரம் போடுறதில்ல, பாக்கெட் பேல சாயந்தரம் வாங்க மாட்டாங்கல்ல.
வந்து வேணா வாங்கிட்டு போறாங்க நம்மள மாதிரி. இப்ப அன்னை ஒருத்தர் வந்து வாங்கினா இருப்பாரு. இல்லை இவர் வாடிக்கையாக போடுறது காலையில் மட்டும்தான் கொண்டு போய் போடுறாரு, வீட்டுக்கு சாயந்தரம் கொண்டு போய் போடுறது. வந்து வேணா வாங்கிக்கிறாரு. ஆனா கல்யாணக்கார வீட்டுக்கெல்லாம் இது பண்ணுவாரு போல, கொடுப்பாரா? கல்யாணக்கார வீட்டுக்கெல்லாம் இது எடுத்து கொடுப்பாரு போல. எப்படி சொல்றீங்க? அதெல்லாம் லாபம் தானே. அதெல்லாம் லாபம் கிடைக்கும். ரேக்கா வச்சிருக்கா? ரேக்கா வச்சிருக்கா. இப்போ லோக்கலில் கல்யாணம் பண்ணுறவங்க இங்கேயே பால் பாக்கெட் வாங்கிக்கலாம். ஆமாம். வள்ளிக்கு நமக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஏன் ஐடியா இல்லை? அதெல்லாம் அப்போவே தோணி இருக்கணும். அப்போ தோணும் போது எங்கள்கிட்ட பணம் இல்லை. இப்போ வசதி இருக்கும்போது வயசு இல்லை, பாடுபட வயசு இல்லை. என்ன தொழில் பண்ணால் பிடிக்கும் உங்களுக்கு? எந்த தொழில் பண்ணாலும் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா கண்டிப்பாக நல்லா சம்பாதிச்சிடலாம். நல்லாவே சம்பாதிச்சிடலாம். ஹோட்டல்லாம் பாடுபடணும்னே, அதுல லாபம் இல்லாமல் இல்லை, நல்லாவே லாபம் கிடைக்கும். நம்ம சாப்பாடோட சேர்த்து எல்லாமே கிடைக்கும். ஆனா ஒரு நேரம் கூட வீட்டுல ரெஸ்ட் எடுத்து இருக்க முடியாது. ஆனா ஒரு கடையெல்லாம் லீவ்லாம் விட்டுட்டு போயிடுறாங்களே இல்லையா? அப்படி உள்ளவங்களுக்கு ஓடாது, ரெகுலரா ஓடாது. இப்ப நம்ம பொன்னமராவதியில போய் சாப்பிடுறோம் பாரு கடையெல்லாம், அதெல்லாம் நல்லா ஓடுது. குடும்பமே பாடுபடுறாங்க. நம்ம குடும்பமே பாடுபடுறாங்க. ஒருக்கா அவங்க 2 பேரும் வீட்டுல இருந்துக்கிட்டு பிள்ளைய 2 பாக்குதுங்க. பிள்ளைய காலேஜ் போற அன்னைக்கு அவங்க 2 பேரும் பாக்குறாங்க. அவருமே நல்ல வீடெல்லாம் கட்டிட்டாரா, நல்ல வசதியா தான் இருக்காரு. நைட்டு ஒரு நேரம் தான் போய் தூங்கலாம். ஆமா. ஆனா அடுப்புக்கிட்ட இதுங்கிறதுக்கெல்லாம் ஆள் வச்சிருக்காங்க. அடுப்புக்கிட்ட பண்றதுக்கெல்லாம் நம்ம எல்லா நேரமும் நம்மளே நிக்க முடியாது. நம்ம கட்டி கொடுக்கறது இது மட்டும்தான் பண்ணுது, மிச்சம் எல்லாம் ஆள் வச்சிருக்காங்க. விளைக்கல வாடு, அடுப்புக்கிட்ட இது தோசை போட, இட்லி போட, தோசை இதுக்கெல்லாம் ஆளு, சாம்பார் வைக்க உள்ளுக்கு அங்கிட்ட ஆள் நிற்கிது, எல்லாமே ஆள் நிற்கிது. இவங்க கட்டி கொடுக்குறக்கே இவங்களுக்கு சரியா போகுது. ஆள் வந்து கேட்ட மணியுமா இருக்கே. மெயின் ரோட்ல இருக்கனால ஓடுது. போதுமா தோசை? சாதம் கொஞ்சம் இருக்கு, ஒரு முட்டை பரோட்டா ஆளுக்கு பாதி பாதி. எத்தனை தோசை இருக்கும்? 1 2 3 கவுண்ட் பண்ணுங்க, 4 5 6 7 இருக்குன்னு நினைக்கிறேன். 3 4 5 6 7 8 இருக்கு. போதும்ண்ணே, அதை விட சாப்பிட 8 9. வலிக்கு நம்ம தலைக்கு எண்ணெய் தைக்கிறது இல்லையா? எண்ணெய் இந்த வெயில்ல எண்ணெய் தைக்கிறாரு. வெயிலா இருக்கு. இங்கே நின்னா கொஞ்சம் நல்லாவே காத்து வருது ஜன்னல் கிட்ட. இங்கிட்டு தான் நின்னா வரலாம். வலிக்கு நம்ம புதுக்கோட்டையில் என்ன பார்த்தீங்க? புதுக்கோட்டையில் இந்த இங்கனைக்குள்ளே வர்ற கடைக்குடி பெருமாள் கோயிலில் கும்பாபிஷேகம் நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அவ்வளோ லைட்டு, அவ்வளோ இது எல்லாம் அரசியல்வாதி பூரா வர நிறைய பேர். யாரோ அது என்ன கோயில்? அது பெருமாள் கோயில். பெருமாள் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. ஆமாம், பெருமாள் கோயில். எல்லா கோயிலுமே கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. கடைக்குடி பெருமாள் கோயில் 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. சரி, இப்போ திருப்பணியெல்லாம் எதுவும் நடந்தாலும் கும்பாபிஷேகம் பண்ணுவாங்களா? திருப்பணியெல்லாம் முடிச்சு தானே மேலே கோபுரத்தில் தண்ணி ஊற்றுவாங்க. இல்லை மேமி, இப்போ கோயிலில் நான் என்ன கேட்குறேன், இப்போ நம்ம வீட்டிலலாம் ஒரு டைல்ஸ்கில் ஏதோ சிமெண்டில் ஒர்க்கு வேலை இருந்துச்சுன்னா, அது மாதிரி இப்போ நம்ம வீடெல்லாம் அந்த ஒர்க்கை மட்டும் பார்த்துட்டு விட்டுறோம். இப்போ கோயிலெல்லாம் சிமெண்ட் ஒர்க்கு பார்த்தாங்கன்னா கும்பாபிஷேகம் திரும்ப பண்ணிட்டு தான் விடுவாங்களா, இல்லை சிமெண்ட் ஒர்க்கெல்லாம் சின்ன வாய்ப்பு? கோயிலில் மெயினாக உள்ளது அந்த தரை இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் அந்த கோயிலில் அந்த இது அது என்ன அது என்னமோ சொல்லுவாங்க, கற்பகிரகங்கள். கற்பகிரகங்கள் வைக்கிற இடத்துல மருந்து சாத்துவாங்க. மருந்தெல்லாம் இன்னைக்கு நைட்டு சாத்திடுவாங்க. ஏத்துறது அப்படிலாம் ஏற்றி நாளை காலையில கும்பாபிஷேகம் பண்ணுவார். சாமிக்கு பவர் ஏத்துறது, அது சிவப்பு கலர்ல இருக்கும். நீங்க பாத்திருக்கீங்களா? சொல்ல கேள்வி, நானும் இங்க பாக்குறேன். சொல்ல கேள்வி. அப்போ சாமி அதை இருக்கிற இடத்துல எடுத்துட்டு இதை திரும்ப பாலா? ஆமாம், சாமியை எடுத்துட்டு தான் இப்போ நினைக்கிறேன். இல்லைன்னா அந்த அடியிலே ஒட்டிக்கிட்டே வந்துடுவாங்க ஒரு இதையும், அடியில் கல்லோட. அப்படிதான் நினைக்கிறேன். ஆனால் மருந்து சாத்துவான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன்.
மருந்து சேர்த்துவா. யாகசாலை நடக்கும். யாகசாலைன்னா இந்த முன்னாடி கட்டம் கட்டமா இது போட்டு நம்ம இது கணபதி ஹோமம் பண்ற மாதிரி அதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் இன்னைக்கே நடக்கும். இன்னைக்கு இல்லை, நேத்திலேருந்தே நடக்கும். அது இந்த ஐயருக்கு வந்து மந்திரம் வாங்குவாங்க. ஆனா நல்ல கிராண்டா பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க கடைக்குடியில சூப்பரா பண்றாங்க. இதெல்லாம் 12 வருஷத்துக்கு ஒருக்கா பண்ணிடுவோம். 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணணும். கோயில் நம்ம நல்லா பராமரித்து சாமி கும்பிட்டுட்டு இருக்க கோயிலுக்கு 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கும்பாபிஷேகம் பண்ணிடணும். அப்போதான் அந்த பவர் கிடைக்கும். எல்லா கோயிலுமே பாரு 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணிடுவாங்க. 12 வருஷங்கிறது ஒரு மாமாங்கம். இப்போ நம்ம சிவன் கோயிலெலாம் 12 வருஷம் இருக்கும்ல இல்லையா? பண்ணிட்டாங்கல்ல திரும்ப சிவன் கோயில். ஆமா பண்ணிட்டாங்கல்ல. நம்ம வந்து இப்போ 2 வாட்டி பண்ணிட்டாங்க. சரி, மந்தையம்மன்கள்லாம் நான் ரொம்ப நாளாக கேள்விப்பட்டிருக்கேன். பண்ண மாதிரி மந்தையம்மன் கோயில் தான் நமக்கு தெரியல. அது தெரியல, நம்ம அந்த ஊர்ல இல்லைங்கிறதுனால தெரியல. அது கும்பாபிஷேகம்னு சொல்லலையா? பண்ணுவாங்க. அங்கே சாமிக்கு தங்கத்திலே எல்லாமே வச்சிருக்காங்க மந்தையம்மன் கோயில்ல. தங்கத்திலே எல்லாம். அதுவும் நல்ல சக்தி உள்ள சாமி. பண்ணியிருப்பாங்க, நமக்கு தெரியல. அதெல்லாம் நகரத்தார் பண்ணியிருப்பாங்க. அன்னைக்கு இந்த இதெல்லாம் பண்ணுவாங்க. இந்த காசெல்லாம் போட்டு வைப்பா அந்த வைகுண்டத்தில். அதை எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அங்கேயெல்லாம் கூட்டம் நிறைய. அந்த காசை திரும்ப செலவழிக்க ரொம்ப நாள் ஆச்சு. நானும் கேள்விப்பட்டது. ஒருத்தர் கும்பாபிஷேகம்னு சொல்லி கேள்விப்படவே இல்லை. நம்ம வந்துட்டே கேள்விப்படல. இல்லை, வந்துட்டு ஒரு வாட்டி என்ன நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நீ சமீபமாக வருமா இருக்கும் அப்படின்னா 12 வருஷம். நான் அதனால தான் நினச்சேன், இந்த கோயில் வேலைகள் இருக்குல்ல, சிற்ப வேலைகள், அது வேலைன்னு நடந்தால் தான் கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. கோயிலை புதுப்பிச்சு தான் கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. கோவிலோட கட்டடத்தை எல்லாம் புதுப்பிச்சு வர்ணம் வச்சு மேல எல்லாம் அந்த வர்ணம் எல்லாம் வச்சு சாமிக்கு இதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் சாத்தி மருந்தெல்லாம் சாத்தி எல்லாம் இது பண்ணி தான் கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. சும்மா கும்பாபிஷேகம் பண்ண மாட்டாங்க. கோவிலை புதுப்பிச்சு தான் கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. அப்ப நிறைய செலவாகும். இதுக்கு ஊர் ஜனங்களே எல்லாருமே இது கொடுப்பாங்க கோயிலுக்கெல்லாம் நன்கொடை. பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்றாங்க. அந்த அக்கௌண்ட்ல போட்டுற வேண்டியதான். நம்மளால முடிஞ்சது. நம்ம சக்திக்கு என்ன முடியுமோ அதை சாமிக்கு போட்டுற வேண்டியது. எல்லாரும் கொடுத்துருவாங்க. அப்புறம் வீட்டுக்கு வரியும் போடுவாங்கல்ல. ஆமா, புள்ளிக்கு வரியும் போடுவாங்க. புள்ளி வரியும் போடுவாங்க. அப்புறம் இந்த பெரிய ஆளுகளா இருக்கவங்க எல்லாம் நன்கொடை 1 லட்சம் நான் தரேன். ஆமா, அவங்க பேரெல்லாம் கல்லேட்டுல பதிச்சிருவாங்க. நான் 2 லட்சம் தரேன், 2 லட்சம் தரேன், 5 லட்சம். நம்ம ஏதோ ஒரு இப்போ கோயிலுக்கு போயிருந்தப்ப 5 கோயில்ல ஏதோ ஒரு கோயில்ல எழுதி இருந்துச்சுல, படிச்சோம்ல. ஆமா, இதுலதான் கொன்னியூர் மாரியம்மன் கோயில்ல தான். கொன்னையூரா இளஞ்சா? கொன்னியூர்ல தான் பார்த்தேன். நான் எய்தாப்புல பார்த்தேன். இவங்க இவ்வளவு 20 லட்சம் கொடுத்துருந்தாரு ஒருத்தர். 20 லட்சம், அதுக்கப்புறம் 5 லட்சம், அப்புறம் 2 லட்சம், 3 லட்சம், இப்படி வர வர குறைஞ்சிக்கிட்டே வருது. 20 லட்சம்லாம் கொடுக்குறாங்க. ஆமா, அவங்க அந்த பணக்காரில் இருப்பாங்க. சாமிக்கு அதானே கொடுக்குறோம். சாமிக்கு அதானே. சாமிக்கு 1 மடங்கு செஞ்சோம்னா நமக்கு 10 மடங்கு கிடைக்கும். எப்பவுமே நம்ம எந்த ஒரு வருமானம் வந்தாலும் சாமிக்கு அதுல ஃபர்ஸ்ட் காசு எடுத்து வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ யாரும் சம்பளம் வாங்குறாங்கன்னா சம்பளம் வாங்குற காசுல நான்லாம் அப்படித்தான் பண்ணுவேன். ஒரு தொகை ஏதோ ஒன்று 501 இல்லைன்னா 101 ஃபர்ஸ்ட் சம்பள காசுல சாமிக்கு எடுத்து வச்சுட்டு தான் மறுகா எதுக்குமே செலவு பண்ணுவேன். அப்படித்தான் நான் பண்ணுவேன். அதனாலதான் நம்ம எல்லாம் காலம் ஓடிட்டு இருக்கு. எப்படி உண்டியல் மாதிரி போடுவீங்களா? உண்டியல் மாதிரி இல்ல, சாமிக்குன்னு ஒரு டப்பால வச்சிருப்பேன் காசு. அந்த காசோட எடுத்து வச்சிருது. அதை அந்த கோயிலுக்கு போகையில செலவுக்கு எடுத்துக்கிறது. அந்தந்த கோயிலுக்கு போகையில செலவுக்கு எடுத்துக்குவேன். நான் குலதெய்வத்துக்கு மட்டும்தான் போடுவேன். குலதெய்வத்துக்கு மட்டும் போடுவேன். அந்த குலதெய்வத்துக்கு போகையில குலதெய்வத்துக்கு வேண்டிய அர்ச்சனை சாமி அன்னைக்கு உள்ள செலவுக்குள்ளதான் எடுத்துக்குவேன். மற்ற சாமி கோயிலுக்கு போயில இதை எடுக்க கூடாது. நம்ம எந்த சாமிக்கு போடுறோமோ அந்த சாமிக்கு போடுற காசை அந்த சாமிக்கே எடுத்துக்கிட்டு போறோம்.
எவ்வளோ சேரும்? அது எனக்கெல்லாம் முன்னாடி 10,000 15,000லாம் சேரும். இந்த கார் நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி கார் வாங்கினதுலேருந்து இப்போ நமக்கு காசே சேரல. 2000 மாதம் எடுத்து வைக்கிறோம்ல, அது அப்படியே கார் பெட்ரோலுக்கு சாமி செலவுக்கு நம்ம இதுக்கு போகிற அன்னைக்கு சரியாக போயிடும். அமாவாசை அன்னைக்கு போகிறோம்னா அன்னைக்கு சரியாக போயிடும். முன்னாடிலாம் எனக்கு 10,000 15,000லாம் சேரும். அப்படி இப்படியே எடுத்து வச்சு அப்போ கார் இல்லை, 2 வீலரில் தான் போவோம். அது வெயிலில் ஒரு தடவை போயிட்டு வரையில தானே கார் இருந்தால் நல்லா இருக்கும். நான் வேண்டிட்டேன் கார் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்புறம் அடுத்த நடையிலேருந்து கார். ஆமாம். உங்களுக்கு காரில் போகிறது பிடிச்சிருக்கா 2 வீலரில் போகிறது பிடிச்சிருக்கா? காரில் போகிறது பிடிச்சிருக்கு. காரில் போகிறது ஜாலியாக இருக்கும். என் பாட்டு கேட்டுக்கிட்டு போகலாமா? பாட்டு கேட்டுட்டு போகலாம், நல்லா ஃப்ரீயாக இருக்கும் இருக்கும். ஆனால் ரிஸ்க்கு தான், இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். கம்ஃபர்ட்டாக இருக்கும். 2 வீலர் உட்கார முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது சீட்டெல்லாம் ஸ்பாஞ்சே இல்லை கொஞ்சம் கூட. ஸ்பாஞ்சில் என்னமோ வச்சுருக்காங்க. இவ்வளோ வாங்குறாங்க, 1.5 லட்சம் வாங்குறாங்க 2 வீலருக்கு. ஆனால் அதையுமே ஒழுங்காகவே இதுங்கலை. மோட்ரு மட்டும்தான் நல்லதாக வச்சுருப்பாங்க இருக்கு. அதுவுமே சமயத்தில் டேமேஜ் ஆகுது. இன்னைக்கு வழியில் வண்டி பார்த்தேன், புது வண்டியாக இருக்கா, அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு அவ்வளோ நேரம் பண்ணுறாரு, ஸ்டார்ட்டே ஆகலை. நீங்கள் சொல்ல வேண்டியது ஏன் ஸ்டார்ட் ஆகலைன்னு. அப்புறம் பார்த்தா அவர் வெளிச்சத்துக்கு வந்து திருப்பி மிதின்னு மிதிச்சு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறாரு. எல்லா வண்டியுமே அப்படி தான் இருக்குது, ஸ்டார்டிங் ட்ரபிளாக தான் இருக்குது. 2 வீலர் பல்சரே அப்படி தான் இருக்குமா, வேறு வண்டியெலாம் நல்லா இருக்குமா, பல்சர் தான் ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்குமா. இவங்களாம் சாப்பிட்டு படுத்துட்டா. நம்ம நீங்கள் ஸ்கூட்டி வாங்கி எவ்வளோ நாளாச்சு? ஸ்கூட்டி 2010 வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். 2010 வாங்கினோம், இன்னைக்கு 2025. 15 வருஷத்துக்கு ஒரு 5 வருஷம் ஒழுங்கா ஓடலை, ஒரு 11 வருஷம் 10 வருஷம் நல்லா ஓடிச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லா இடமும் அதே ஓடிச்சு நல்லா. இங்கே வந்துட்டு இந்த கல்லில் வந்து வர்றதுக்கு அந்த வண்டி டயரு சரியாக வரல, அதனால அது ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சுட்டு அப்புறம் தான் நாங்கள் பல்சர் எடுத்தோம். பல்சர் டயர் நல்லா இருக்கு, ஆனால் இன்ஜின்லாம் சரியில்லை, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. வாங்கினதுலேருந்தே ப்ராப்ளம் தான் அது. பல்சர் வாங்கினதுலேருந்தே ப்ராப்ளம் தான். சர்வீஸ்க்கு என்னத்தையும் கொண்டு விட்டாலும் சரியாக வரல. அது ஒரு வண்டி பிறப்பே அப்படி. ஆமாம், இன்ஜின் சரியில்லாத இன்ஜினை 10 கொடுத்துட்டாங்க. இன்ஜின் ஃபுல்லாக மாற்றினாதே, ஆனாலும் ஓடிக்கிட்டாரு. ஓடுது, ஏதோ ஓடுது. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகுது. ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஓடுது. நம்ம அப்புறம் நாளைக்கு சண்டே நாளைக்கு என்ன பண்ணுவோம் பார்ப்போம். வீட்டில் தானே? வீட்டில் தான். கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு, 5 மாரியம்மன் கோயிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு. 5 மாரியம்மன் வேண்டுதல் எதுவும் வச்சுப்பீங்களா? வேண்டுதல்லாம் இல்லை, ஒரு அர்ச்சனை பண்ணா சாமி கும்பிட்டா கொண்டு வரதால ஆசை. ஆமாம், நான் அன்னைக்கு இதில் திருச்சியில் வந்து இந்த கோயிலுக்கு போனேன். அது என்ன, வெக்காளியம்மன் கோயிலுக்கு. அதுவும் சூப்பராக இருக்குது. வெக்காளியம்மன் நல்லா இருக்கு. இந்நேரம் கூட ஆள் கூட்டம் நிற்கிது அங்கெல்லாம். திருச்சியில் இங்கெல்லாம் எல்லாமே சாத்திட்டாங்க, வேறு கடை வீதி எல்லாமே சாத்திட்டாங்க. அங்கெல்லாம் இந்நேரம் கூட வந்து இறங்கி சாமி கும்பிட வராது. பூக்கடை மாலை எல்லாமே திறந்தே தான் இருக்கு. இது கோயிலுக்கு டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கு. டூரிஸ்ட் பிளேஸ்லாம் இல்லை, அந்த மக்கள் வர்றத டைமிங்கை பொறுத்து அவங்க கோயிலில் அடைக்கிறாங்க, கோயிலும் சாத்துறாங்க. சரி மம்மி, சாமிக்கெல்லாம் டைம் இல்லையா? சாமிக்கெல்லாம் 10 மணிக்கு அப்புறம் ரொம்ப நமக்கு நம்ம வீட்டிலே சாமி இதை சாத்திட்டோம்னா அப்புறம் நைட்டு திறக்கக்கூடாது. திறந்து சாமியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நைட்டு 10 மணி. அதே மாதிரி கோயிலையும் நட சாத்திட்டாங்கன்னா திருப்பி திறக்க மாட்டாரு. அதனாலதான் உள்ளுக்கு யாரும் மாட்டியிருந்தா கூட திருப்பி காலையில வந்துதான் பார்ப்பாங்க. இப்ப நம்ம கோயில் நட சாத்தையில நம்ம தெரியாம உள்ளுக்க மாட்டிக்கிட்டோம்னு வச்சுக்க, நம்ம அங்கேயே இருக்க வேண்டியதான். நடையை திருப்பி திறந்தெல்லாம் ஆளுகளை காப்பாற்ற மாட்டாங்க. அவரு சாப்பாடு பாடெல்லாம் கஷ்டம் தானே. அதுக்குள்ளேயும் தான் நம்ம உஷாராக வந்துடணும். அவங்க கோயில் சாத்துறாங்க, அவங்களே பார்த்துட்டு தான் சாத்துவாங்க. முக்கால்வாசி யாரும் இருக்காங்களான்னு புறகாரத்துல எல்லாம் பார்த்துட்டு தான் சாத்துவாங்க.
இல்லைனாலும் கூப்பிட்டு கேட்டுருவா யாரும் இருக்கீங்களா இல்லை கேட்கலன்னா என்ன விட்டுறது, நமக்காவது கேட்கலன்னா அவங்களுக்குன்னு ஒரு அப்புறம் திறக்க கூடாது. அப்புறம் காலையில தான் நம்ம இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல தான் அப்புறம் திறப்பார். நைட்டெல்லாம் திறக்க மாட்டாங்க. நைட்டு திறக்க கூடாது, திறக்க மாட்டார். சாமிக்கும் அது ஒரு இதானே. நம்ம கோயில் வீடும் அப்படித்தான், நைட்டெல்லாம் திறக்கக்கூடாது. நம்ம சாமி கும்பிடுறாரையும் அப்படி நைட்ல எல்லாம் திறக்கக்கூடாது. எந்தெந்த இடத்துல எல்லாம் பக்தியை நம்ம சாமி கும்பிடுறோமோ அந்த இடம்லாம் திறக்கக்கூடாது நைட்டு. அதெல்லாம் சாமி என்ன வேணாலும் நினைச்சுக்கலாம். ஆமா, மனசுல நினைச்சுக்கலாம். அது மாதிரி ஃபர்ஸ்ட் சம்பளம் எது வாங்கினாலும் முதல் சம்பளம் வர்றத நம்ம சாமிக்கு எடுத்து வச்சுட்டு நீங்க செலவு பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா நமக்கு கையில காசு இல்லைங்கிற ஒரு கஷ்டமே வரவே வராது. சரி, அதெல்லாம் நான் கண்கூடா கண்டது. ஃபர்ஸ்ட் நான் இவன் வாங்குற சம்பளத்தையும் ஃபர்ஸ்ட் 500 ரூபா எடுத்து வச்சிருவேன். என் பொண்ணு எதுவும் தந்தான்னா அதுலயும் எடுத்து வச்சிருவேன். அப்புறம் எனக்கு வர பணத்துலையும் அதுலேயும் எடுத்து வச்சிருவேன். இப்படி எல்லா காசுலையும் நான் ஃபர்ஸ்ட் சாமிக்கு எடுத்து வச்சிருவேன். அதுவே இப்படி ஆயிரும், சேர்ந்துரும், அதுவே நிறைய சேர்ந்துரும். ஆனால் இப்போ அதே செலவுக்கு எடுத்துக்கிட்டு குலதெய்வங்களுக்கு போகிறது நம்ம பட்ஜெட் இடிக்கிறனால இல்லைன்னா சாமிக்கே போட்டு வைக்கலாம். பட்ஜெட் இடிக்கிறனால அது சரி நம்ம சாமிக்கு அந்த கோயிலுக்கு தான் போகிறோம் எடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துக்கிறது. சாமிக்கெல்லாம் நம்ம எவ்வளோ செஞ்சாலும் அது நமக்கு டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்காக கிடைக்கும். நான் இதெல்லாம் ஒரு 10-15 வருஷமாவே சாமிக்கு தான் ஃபஸ்ட்டு எதாக இருந்தாலும் செய்வேன். அது மாதிரி ஸ்வீட்டாக இருந்தாலும் சரி, எண்ணெய் பலகாரமாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் இங்கே வீட்டில் இருக்க சாமிக்கு எடுத்து நெய்வேத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். சாதாரண இட்லி தோசை சோறு மட்டும்தான் நாங்களே சாப்பிடுவோம். இல்லைன்னாக்கா எண்ணெய் பலகாரம் வடை சுட்டனால 2 வடை சாமிக்கு ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு சாமியை கும்பிட்டு வந்துதான் மருகா வடையை எடுத்து பிச்சே பார்ப்பேன். முத வடை ஆமாம், முத வடையை எடுத்து வச்சுருவேன். வடையா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி. எங்க அம்மாவெல்லாம் அப்படி பண்ணுவாங்க, அதை பார்த்து செய்கிறது. எங்க அம்மாவெல்லாம் அப்படித்தான் பண்ணுவாங்க. காரம் பண்ணாலுமா? காரம் எண்ணெய் பலகாரம் பண்ணா எண்ணெய் பலகாரம்னு பண்ணலாம். இப்போ ரோட்டு பக்கோடாலாம் பண்ணீங்கன்னா அதுவும் தானா? அதுவும் தான் சாமிக்கு வைக்கணும். முறுக்கா இருந்தாலும் சாமிக்கு வைக்கணும், அதிரசமா இருந்தாலும் சாமிக்கு வைக்கணும். தீபாவளிக்கு பண்றது குலோப்ஜானா இருந்தாலும் 2 ஒரு கிண்ணத்துல வச்சு சாமிக்கு வச்சுட்டு அப்புறம் நம்ம எடுத்தோம்னா அந்த சாப்பாடு ருசியா இருக்கும், டேஸ்டா நல்லாவும் இருக்கும். நம்ம அதுல எதுவும் குறை விட்டு இருந்தோம்னா கூட அந்த குறையெல்லாம் போயிட்டு நல்லா இருக்கும். இந்த செவ்வாய் சாமி கும்பிடுறன்னு சொல்லுவாங்க பாருங்க, அது அவ்வளவு வாசமா இருக்கும். சாமிக்காக பண்றது அதுவும். அது நான் அதெல்லாம் அந்த கொழுக்கட்டையெல்லாம் சாப்பிட்டு பார்த்தா தெரியும், அவ்வளவு நல்லா இருக்கும் வாசமா. இதே சாதா நாள்ல நம்ம கொழுக்கட்டையா வச்சு சும்மா தண்ணியில போட்டு அவிச்சு தேங்காய் வச்சு தின்னோம்னா அந்த டேஸ்ட் வராது. அந்த சாமிக்குன்னு நினைச்சு பண்ணி நெய் ஊற்றி விளக்கி ஏற்றி எல்லாம் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு டேஸ்ட் வரும். வாசம் அப்படி இருக்குமே, அந்த வாசத்துக்கே கொழுக்கட்டை சாப்பிடலாம். சாமிக்குன்னு அதுவும் படைச்சிட்டு தான் சாப்பிடணும். அதுவும் சாமிக்கு எல்லாம் படைச்சிட்டு சாம்பிராணி பொங்கல் எல்லாம் கட்டி தீபாராதனை எல்லாம் கட்டி எல்லாம் பண்ணிட்டு தான் எல்லாருமே சாப்பிடுவோம் லேடிஸ். அது என்ன செவ்வாய்க்கிழமை சாமி? செவ்வாய் ஆடி மாசம் முடிப்பாங்க. ஆடி செவ்வாய், தை செவ்வாய், மாசி செவ்வாய். மறந்தது மாசி செவ்வாய், அசந்தது ஆடி, தவந்தது தை. இந்த 3 மாசமும் செய்வாரு. மீதி மாசம் செய்ய மாட்டார். அப்ப மட்டும் செவ்வாய்க்கிழமை மாவு இடிச்சு பச்சரிசி மாவு இடிச்சு அதை மிக்சியில இப்ப நுணுக்கிக்கலாங்க. 4 வாரம் 4 வாரம் எது ஆரம்பிச்சாலும் கடைசி வாரம் ஆரம்பிக்க கூடாது. இப்ப தை மாசம் ஆரம்பிக்கிறோம்னா தை முதல் வாரமே ஆரம்பிச்சிடணும். அது தை கடைசியில தான் எனக்கு தோது வருது அப்படின்னு ஆரம்பிக்க கூடாது. செகண்ட் தேர்ட்லாம் செகண்ட் ஆரம்பிக்கலாம், தேர்டும் ஆரம்பிக்க கூடாது. ஃபர்ஸ்ட் 2 ஆரம்பிக்கலாம். கடைசியில போய் சாமி கும்பிடக்கூடாது எதுவா இருந்தாலும். ஃபர்ஸ்ட் இதுல கும்பிடலாம். அது வளரும் நமக்கு. திரும்பி போடலாம். திரி எடுத்து அங்கே வைத்து விட வேண்டும். அந்த திரியெல்லாம் திருஷ்டி சுத்தணும். என்னைக்கு சுத்தலாம்? ஒரு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு கொண்டு போய் அப்படியே திருஷ்டி சுற்றிடுவோம்.
அதுக்கு நம்ம விளக்கு ரொம்ப கருப்பாக இருக்கும். இந்த விளக்கு இந்த கலரில் தான் இருக்கும். மண் விளக்கு இல்லை, இதெல்லாம் இப்படி தான் இருக்கும். திரி மாற்றியாச்சு கைஸ். இங்கே திரி மாற்றியாச்சு. இங்கே திரி மாற்ற போகிறாங்க கைஸ். வலிக்கிற மம்மி பூவெல்லாம் வச்சுருக்கீங்க எல்லாம் சமைக்க? ஆமாம், நீ கொண்டாந்து வச்சில அதை வச்சேன். செம்பருத்தி பூ கைஸ். பாருங்க, நம்ம விநாயகருக்கு, பொன்னன் சாமிக்கு, அப்புறம் 3வது இது குருன்னு சொல்லுவீங்கல்ல. ஆமாம், குரு தட்சிணாமூர்த்தி. அப்புறம் இது வெங்கடாஜலபதி. ஆனால் அவர் பேர் குரு இல்லை, சாய்பாபா. சாய்பாபா. இதெல்லாம் எடுத்துடணும், எல்லாம் வாடி போச்சு. பூவில் எத்தனை மாதம், எத்தனை நாள், எவ்வளோ நாள் வாடிடுச்சுனாவே எடுத்துடணும். வாடின பூ சாமிக்கு வைக்கக்கூடாது. எவ்வளோ மணி நேரத்துக்கு நல்லா இருக்கு பூ? மல்லிகைப்பூலாம் உனக்கு 1 நாள் 2 நாள் வரைக்கும் நல்லா இருக்கும். இந்த செம்பருத்தி வந்து காலையில வச்சுட்டு சாயந்தரம் எடுத்தோம்னாவே வாடிடுது, சாயந்தரத்துக்கே வாடிடுது. அதனாலதான் நான் செம்பருத்தி பூ ரொம்ப பறிச்சு சாமிக்கு வைக்கிறது இல்லை. ஆனால் வைக்கலாம் தானே? வைக்கலாம், சாயந்தரமே எடுக்கணும். எடுக்காம வைக்க கூடாதுன்றதான் வைக்கிறது இல்லை. அது அந்த பூவோட சென்ட் இருக்க வரைக்கும் இருக்கலாம். ஆமா. நைட்டுக்கு டின்னர் பார்த்தீங்கன்னா தோசை, முட்டை பரோட்டா இங்கே வாங்கி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை பரோட்டா 1 பரோட்டா வாங்கி வச்சுருக்கோம், அது அங்கே இருக்குது. சாதம் கொஞ்சம், தோசை, இது வாழைக்காய் மசாலா, ரசம், மோர் பாக்கெட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நைட்டுக்கு எங்களுக்கு டின்னர். வாங்க சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை பரோட்டா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை பரோட்டா வாங்கியிருக்கோம். அது என்ன ரெக்டாங்கிள் ஷேப்பில் பண்ணிக்கலாம், சதுரமாக இருக்குது, மடித்தது அந்த லட்சணத்தில் மடித்தோம். அது என்ன குழம்பா? இது குழம்பு. இது ஒரு ஆளுக்கு, இது ஒரு ஆளுக்கு. உனக்கு இந்த குழம்பு. தோசையெல்லாம் இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது சாப்பிட்டு அப்புறம் எடுத்துக்கலாம். குழம்பு ஊற்றுவா? அதுக்கு நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் பாருங்க. சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா இருக்கா? ஆனால் குழம்பு தான் காரமாக இருக்கு. குழம்பு நமக்கு ஒத்துற. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.